ஐ திங்க் இந்த மொமெண்ட் வந்து சுமோக்காக மட்டும் இல்லை, வேல்ஸுக்காகவும் நாங்கள் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். காரணம் என்னன்னா, நீங்கள் சொன்ன அதே விஷயம் தான். ஒரு டெபியூட்டன் வச்சு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னாலும் சரி, இல்லை ரெக்கக்னைஸ் டிரெக்டர்ஸை வச்சு மீண்டும் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னாலும் சரி, அதுக்கு பின்னாடி வேல்ஸ் இருக்காங்க. அண்ட் தொடர்ச்சியாக நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அதில் இப்போ சமீபமாக எல்லா பக்கமும் ரொம்ப எக்ஸைட்டடாக எல்லாருமே காத்துட்டு இருந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நீங்கள் தனுஷ் அவர்கள் அண்ட் மாரி செல்வராஜ் வச்சு பண்ணக்கூடிய அந்த திரைப்படம் ரொம்ப 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 சூப்பர்பான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ D59 நம்மளுடைய தனுஷ் சார் ஃபேன்ஸ் எத்தனையோ மக்கள் இங்கே கூடியிருப்பாங்க. மீண்டும் மாரி சாரோட தனுஷ் சாரோட இந்த கிரியேஷன் பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அதை பற்றி மட்டும் நம்ம பேசலாமா? ஐ நோ இட்ஸ் வெரி ஏர்லி, பட் எங்களுக்காக ஒரு இரு வார்த்தைகள் அதை பற்றி, ஜஸ்ட் ஃபார் தி ஃபேன்ஸ். தனுஷ் சார் உடைய மாரி செல்வராஜ், தனுஷ் சார், ஏஆர் ரஹ்மான் சார் சேர்ந்து அந்த படம் பண்ணுறாங்க. பட் அந்த படத்துக்கு முன்னாடியே தனுஷ் சார் படம் ஒன்று இருக்குது. ஆமாம், அந்த படத்துக்கு அடுத்த படம் தான் மாரி செல்வராஜ் சார் படம். அது முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த படம் கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ எங்களுக்காக 2 தனுஷ் சார் ஃபிலிம்ஸ் வேல்ஸ்னுடைய பேனர்ல வர இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, கரெக்ட்டா? கண்டிப்பா. இல்ல, இன்னுமே நிறைய இருக்கு சர்ப்ரைஸ். அதுதான் சார், தனுஷ் சாரோட படம் மட்டும் 2 இருக்கு. நாளைக்கு கேட்டோம், என்ன சொல்லலாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 நாள்ல நிறைய அனௌன்ஸ்மென்ட்லாம் வருது அப்படினாரு. ஆமா சார். அதே மாதிரி இப்போ ரீசெண்டா அந்த மூக்குத்தி அம்மன் 2 சார், இது வரைக்கும் நாங்க படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் இல்ல ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் இல்ல படத்தினுடைய ஆடியோ லான்ச் அவ்வளவு கிராண்டாக பார்த்திருக்கோம். பட் ஒரு பூஜை அவ்வளோ ஹாப்பனிங்காக நீங்க மாத்துறீங்க. கிட்டத்தட்ட ஒரு காலிவுட் ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்தது. அத்தனை ஸ்டார்ஸ் அண்ட் இப்போ வந்து ஷூட்டிங் இன் ப்ராக்ரஸ்னு எங்களுக்கு தெரியும். எப்படி போயிட்டு இருக்கு, அதை பத்தியும் ஒரு வார்த்தைகள். சூப்பராக போயிட்டு இருக்கு. ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு, இப்போ அடுத்த ஷெட்யூல் பொள்ளாச்சிக்கு போயிட்டு இருக்காங்க. பியூட்டிஃபுல் சார். எஸ், சூப்பர். இந்த டைம்ல ஜஸ்ட் பிகாஸ் ஐசரி சார் வந்து அவரோட நல்ல மனசுக்கு நன்றி சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம பக்கத்தில் வந்து குருஜி சார் இருக்காரு. குருஜி சார் ஒரு வார்த்தைகளை போட்டு சூமோ அனுபவம் திஸ் மூவி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஜப்பானில் வந்து அபி இன்டர்நேஷ்னல் ஸ்ரீபாலாஜி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற பேரில் பண்ணிகிட்டு இருக்கோம். 20 வருஷமாக அங்கே இருக்கோம். இந்த சுமோ படம் வந்து இதுக்கு உதவியாக நாங்கள் அமைஞ்சது வந்து இது எல்லாமே கடவுள் சித்தம். எப்படி உருவாச்சு, எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறதுலாம் அந்த இடத்துல சிவா சாரு, ராஜமேனன் சாரு, ஹோஷிமின் இவங்கெல்லாம், அப்கோர்ஸ் பிடிவி கணேஷ் இவங்கெல்லாம் எவ்வளோ இதுக்காக மெனக்கிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இதுக்கு எல்லாம் இவங்க பல கஷ்டங்கள் பட்டது வந்து நான் நேரில் பார்த்த வரைக்கும் இந்த படம் ஒரு செதுக்கப்பட்டது எப்படி உருவாகணும். அதாவது செலவுகள் வந்து சாதாரண செலவு இல்லை. இந்த ஊரில் விற்கிற தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து $1 அங்கே அப்படியே ஆல்மோஸ்ட் 150 ரூபா 100 ரூபாய்க்கு ஒரு தக்காளியை விற்குங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு சுமோங்கிற கேரக்டரை வச்சு பண்ணது இப்போ ஒரு பெரிய மகா சாதனை. இதில் நிறைய இந்த கிரெடிட்ஸ் கோஸ் டு சிவா சார். ஏன்னா அங்கே அவ்வளோ உழைச்சார். அஃப்கோர்ஸ் அடுத்தது டைரக்டர் ஹோஷிமின் சார். இதுக்கு பல சவால்கள் வந்தது. அந்த சவால்கள் இயற்கையாலையும் சரி, மற்றபடி ஆட்கள் சேர்க்கிறதா இருக்கிறதும் சரி, எல்லாமே வந்து கடைசி நிமிஷங்களில் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சவாலாக இருந்து ரொம்ப நல்லா கொடுத்தாங்க. ஆனால் இவ்வளோ சீரியஸாக இருக்கிற இந்த மேடை அந்த மாதிரி இருக்காது, ஜாலி தான். ஒவ்வொரு நாளும் வேறு மாதிரி தான் போவாங்க. ரொம்ப சிறப்பாக ஜாலியாக போகும். ரொம்ப நல்ல மாதிரியாக முடிச்சது. கடவுள் புண்ணியத்தில் இந்த படம் வந்து பெரிய மகா வெற்றியாக அமையணும். ஸோ இதுக்கு எல்லாம் ஒரு காரணம் யாருன்னா ஒரே ஒரு மனுஷர், ஐசரி கணேஷ் சார். அதாவது ஒரு கேள்வி இல்லைங்க அவங்ககிட்ட இருந்து. அதாவது நான் அங்கே வந்து இருந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வரைக்கும் கண்டிப்பாக சார் வந்து ஒரே ஒரு 2 நிமிஷத்து வீடியோ மட்டும்தான் பார்த்து ஓகே சொன்னார். எனக்கு அது தெரியும். அதன் பிறகு அங்கே என்ன செலவாகுது ஏது என்ன ஒரு வார்த்தை கூட கேட்டதே கிடையாது. நாங்கள் அந்த பில் அனுப்பும்போது கூட எந்த விதத்துலையும் இது எதுக்கு கூட எதுக்கு குறைச்ச அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் கேள்வி எழுப்பவே இல்லை. நிச்சயமாக இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும்னா அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய அந்த பெருந்தன்மையும் அந்த நல்ல பல பேர் நல்ல வெற்றி பெற்று வரணுங்கிற நல்ல எண்ணம் இருந்து கண்டிப்பாக அது வெற்றி அடையும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த இடத்துல நான் ஒரே ஒருத்தவருக்கு எங்கள் டீம்லேருந்து சொல்லிக்கணும். நாங்கள் அஜயின் மேனேஜர் நிறைய பேர் இருந்தாங்க. டோக்கியோ தமிழ் சங்கத்துடைய ஹரிங்கிறவர், அதுக்கு மேலே ஆரோக்கியராஜ் அப்படின்ட்டு. சரி, நீங்களே சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆரோக்கியராஜா சார். அவர் தான் வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து சமைச்சு ஜப்பானில் கொடுத்தது. இன்னொரு ஒரு மகிழ்ச்சியான விஷயம், இந்த படம் சுமோ படம்
இன்னும் ஒரு 2 மாசத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் தான் ஜப்பானில் ஓடி இருக்கு. இப்போ அகில உலக சூப்பர் ஸ்டாருடைய படமும் ஜப்பானில் ரிலீஸ் ஆக போகுது. அதை வந்து குறிஞ்சி சார் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. இன்னும் ஒரு 2 monthsல ஜப்பானில் சூமோ படம் பார்க்கலாம் எல்லாரும். சார் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் இது. உண்மையாலுமே வெரி 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 மைக் எடுத்து பயங்கரமா ஏதோ சொல்ல போறேன்னு கட்சி நம்ம இது எவ்வளவு பயங்கரமான ஒரு நியூஸ். நம்மளுடைய தமிழ் படம் ஜப்பான்ல ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் குறிஞ்சி சார் அண்ட் உங்களுடைய என்டையர் டீம். நீங்க இல்லைன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ மேடைக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி சிவானா ஃபைனலி இத்தனை பேர் கூடி இருக்கிறது சுமோ பார்க்கறதுக்காக 25th தியேட்டர்ஸ் ஹிட் பண்ண போது. ஸோ மக்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? அதோட ஒரு கால் தி காஸ்ட் அண்ட் க்ரூ. நம்ம வந்து தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம அமைதியாக இருக்கணும். நம்ம உண்மையாக அந்த வேலையை செஞ்சோன்னா அதுக்கேற்ற டைம் நம்ம வரும். கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம், ஆனால் கரெக்டான டைமில் வரும் அப்படின்றது தான். ஸோ இந்த சூமோ கரெக்டாக April 25th இட்ஸ் கிட்ஸ் ஃபிலிம், குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட ஃபிலிம். எல்லா குழந்தைங்களையும் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு தாராளமாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரியோ எல்லாம் வந்து தனியாக சூப் சாங் அவங்க சொன்ன மாதிரி அதுக்கடுத்தது வந்து டபுள் மீனிங் டைலாக் எதுவுமே கிடையவே கிடையாது. இட்ஸ் எவ்ரிபடிஸ் ஃபேவரட் ஃபிலிம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் அ மூவி on 25th April in theaters with your family. And audience பார்த்தீங்கன்னா 2 வயசுலேருந்து 150 வயசு வரைக்கும் யார் வேணால் பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ தட் இஸ் the happiest moment. Once again thank you so much ஐஸ்வரி சார், thank you குறிஞ்சி சார். தேங்க் யூ ஸோ மச் சார். இந்த படம் வந்து இது வரைக்கும் ஜப்பானில் நாங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கோம். தெலுங்கு, தமிழ் படம், இதெல்லாம் பாடல்கள் தான். இது வரைக்கும் படம் பண்ணது வந்து முத 50% படம் ஜப்பானில் பண்ணது. இந்தியா ஜப்பானுங்கிற காம்பினேஷனில் இதுதான் ஃபஸ்ட்டு படம். அதில் ஸ்பெஷலி சுமோங்கிற கேரக்டர் ஒன்று. ஸோ ஆல்ரெடி ஜப்பானில் பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அவர் ஃபேமஸ் ஆகிட்டார், தஷிரோ அப்படிங்கிறவர் அவர் பேர். அவர் ஆல்ரெடி நிறைய ஃபேமஸ் ஆகி நிறைய டிவி இன்டர்வியூஸ் இந்த படத்தில் நடித்ததுனால நிறைய ஈவெண்ட்ஸுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. ஸோ he has become very famous because of ஐசரி சார் in the movie. Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.